ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுடுங்க. இந்த மாதிரி வயரை குறைக்காமல் விட்டீங்கன்னு வைங்களேன், குறைக்காமல் இருந்தால் நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை, நம்ம போட்டுட்டு இருக்க இன்சுலின், இதெல்லாமே வேலையே செய்யாது. இதெல்லாம் வேலை செய்யாது. அது முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சோறை சாப்பிடாமல் இருந்தாலும் வெயிட் எல்லாம் குறைக்கணும் முடியாது. ரைஸ் சாப்பிடாமல் இருந்தோன்னு வெயிட் எல்லாம் அப்படிலாம் குறையாது. அது நம்முடைய மூட நம்பிக்கை. அது எல்லாமே இங்கே பாருங்கள், வட இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிட்றதே இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரையும், எத்தனை பேர் இன்சுலினும் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி வட இந்தியாவில் எத்தனை பேர் இந்த மாதிரி பானை வயர் வச்சுருக்காங்க. அதனால் சோறு நிறுத்தினா எல்லாம் வெயிட் எல்லாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் குறைஞ்சிடாது. அதே மாதிரி நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால ஒன்றும் எந்த மாதிரி நடத்த முடியாது, எந்த இன்சுலின் நடத்த முடியாது, வெயிட்டும் குறைக்க முடியாது. ஏன் குறைக்க முடியாதுன்னா, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். எவ்வளவு? 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான். அதில் நடைபயிற்சி மட்டும் பண்ணி பானை வயரெல்லாம் குறைக்கணும் முடியாது. புரிஞ்சுதா இல்லையா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் 40லேருந்து 50 கேலரி தான். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி சுகர் மாத்திரை நடத்த முடியாது, ப்ரெஷர் மாத்திரை நடத்த முடியாது, இன்சுலின் நடத்த முடியாது, பானையும் குறைக்கணும் முடியாது. சரியா? அதே மாதிரி சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் நிறுத்தியிருக்கா? சரியா இருக்கா? சுகருக்கு மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்க. யாருக்காவது நிறுத்திருக்குன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால எனக்கு எல்லாம் சுகர் சரியாயிடுச்சு அப்படின்னா கமெண்ட்ல எழுதுங்க, இல்லை கால் பண்ணி பேசுங்க. புரிஞ்சுதா இல்லையா? வெந்தயம் சாப்பிட்டோம்னா இந்த பானை வேறெல்லாம் குறைக்கவும் முடியாது, சுகர் மாத்திரை ஒன்றும் நடத்தவும் முடியாது. புரிஞ்சுதா இல்லையா? யாராவது நடத்தியிருக்காங்கன்னா சொல்லுங்க. எனக்கு யாராவது நடத்தியிருக்காங்கன்னா கால் பண்ணி சொல்லுங்க. வெந்தயம் சாப்பிட்டேன், அதனால சுகர் மாத்திரை நடத்திட்டேன், அதனால பானை வேற குறைஞ்சிட்டுன்னா கால் பண்ணி சொல்லுங்க எனக்கு. புரிஞ்சுதா இல்லையா? இது என்னது? ஆவாரம் பூ. இது என்னது? கரிஞ்சீரகம். இது என்னது? நெல்லிக்காய் ஜூஸ். இது என்னது? கிரீன் டீ. இது என்னது? கருவேப்பிலை. இது என்னது? கொய்யா இலை. இது என்னது? நாவல் பழம். இதெல்லாம் சாப்பிட்டதுனால நான் எனக்கு வெயிட்டு குறைஞ்சிட்டு நான் சுகரை மாத்திரை நடத்திட்டேன், ப்ரெஷர் மாத்திரை நடத்திட்டேன், கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்திட்டேன், இன்சுலினை நடத்திட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தாங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பரை எனக்கு கால் பண்ணி கேளுங்க. புரிஞ்சுதா இல்லையா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன் குறைக்கணும்னா இல்லை மாத்திரை நிரந்தரமாக நடத்தணும்னா ஒரே வழி தான், பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுக்கலை அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுக்கலைன்னு வைங்களேன், முதல்ல 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை, அப்புறம் இன்னைக்கு 15 மாத்திரை நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. 15 மாத்திரை, 1 மாத்திரை 2 மாத்திரை இல்லை, 15 மாத்திரை இன்சுலினும் போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள வழி இருந்தால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டு, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. சரியா? ஸ்டே டியூன்.